பிரேமா சொல்டா. ட்ரீம் ஆக்ட் 2025 பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களா, இதனால H4 கிட்ஸ்க்கும் L2 கிட்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் பாத் கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், லாஸ்ட் வீக் வந்து இந்த பில் வந்து செனட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பில். ஏன்னா இதை பற்றி நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து H4 கிட்ஸ் அண்ட் L2 கிட்ஸ் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையை இதை ரிசால்வ் பண்ணி அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் பாத் ஆர் கிரீன் கார்டு பாத், ஃபர்ஸ்ட் அது கிரீன் கார்டு தான் இல்லையா, அவங்களுக்கான அந்த கிரீன் கார்டு பாத்தை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பில்லோட டெக்ஸ்ட்டை படிக்கும்போது. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பிரதானமாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, இந்த பில்லில் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆமாம், முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த பில்லோட முக்கியத்துவம் நமக்கு வந்து புரியும். இன்றைக்கி வந்து ஒரு H4 கிட் ஆர் L2 கிட் இங்கே இருக்காங்கன்னா அவங்களோட பெரும் பிரச்சனை என்ன இருக்குது? ஏஜ் அவுட் இஷ்யூ. கரெக்ட். 21 வயதுக்கு பிறகு அவங்க வந்து இங்கே ஒரு டிபெண்டாக இருக்க முடியாது. அவங்க H4ல இருக்கலாம், L2ல இருக்கலாம். ஆனால் 21 வயசு இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து பேரண்ட்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. மிக முக்கியமாக விசா ஹோல்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா. ஏன்னா வந்து 21 வயசு நெருங்க அடுத்து நம்ம குழந்தை என்ன ஆகும்? 21 வயசுக்கு மேலே H4ல இருக்க முடியாது. ஒரு வேளை வந்து அவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் மாறிட்டு இங்கே கண்டினியூ பண்ணுறதா, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதா. இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் மாறினாங்க, திரும்ப வந்து H1B பாத்துக்குள்ளே வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, மனச்சுமை. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் அவுட் இஷ்யூ, இந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது, அதை வந்து அழகாக வந்து இதில் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஆமாம், இது வந்து பழம்பெரும் ஒரு பில். ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வந்து பழமையான பில்னா, இந்த பில்லை முதன் முறை இன்ட்ரடியூஸ் பண்ணது 2001. இங்கே தான் இந்த ட்ரீமர்ஸுங்கிற வார்த்தையை வந்து வருது. நம்ம நிறைய இந்த ட்ரீமர்ஸ் பேசியிருக்கோம் இல்லையா. ட்ரீமர்ஸ்னால் யார்? இப்போ ஒரு அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ அவங்களோட குழந்தை வந்து இங்கே வளர்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸே இல்லாமல் வளருவாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களை வந்து ட்ரீமர்ஸ்னு சொல்கிறாங்க, ஆர் அன்டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ். என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த ட்ரீமர்ஸ்குள்ளே H4 L2 கிட்ஸ் வந்ததே கிடையாது. அவங்கள ட்ரீமர்ஸாகவே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது முதன் முறையாக டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து அவங்களுக்கு, அதாவது H4 அண்ட் L2 கிட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 2001 ட்ரீம் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது உண்மையான ட்ரீம் ஆக்ட் யாருக்குன்னு பார்த்தோன்னா டிக் டர்பன் செனட்டருக்கு. அவருக்கான ஒரு ட்ரீம் பில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருடங்களாக அந்த பில்லை வந்து அவர் திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக, ட்ரீமர்ஸ்க்காக தான் கொண்டு வரப்பட்டது. அந்த ட்ரீமர்ஸுங்கிறது ஒரு பெரிய குழு. அதுக்குள்ளே டாக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது டிஃபர்ட் ஆக்ஷன் ஃபார் சைல்ட்ஹுட் அரைவல்ஸ்னு அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. ஈவன் லாஸ்ட் இயரும் இது பற்றியான பில்லை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் லாஸ்ட் இயர் வரைக்குமே H4 கிட்ஸோ L2 கிட்ஸோ அது இன்வால்வ் ஆனதே கிடையாது. அந்த பில்லை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கோம், யாராவது ஒரு அட்வொகேசி குரூப் கண்டிப்பாக செனட்டர்ஸ் இதை பற்றி பேசணும், இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வீடியோலையும் சொல்லிகிட்டே இருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கான வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ட்ரீம் ஆக்ட் 2025 அது நடந்திருக்கு. இப்போ வந்து இதில் H4 L2 கிட்ஸும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், விசா ஹோல்டர்ஸ் அந்த டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ்னு நேம் கொடுத்து, ஸோ அந்த விசா ஹோல்டர்ஸ் கிட்ஸும் 21 வயசு அந்த ஏஜ் அவுட் இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறதுக்கு இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீம் ஆக்ட் வந்து பாஸ் ஆகும்போது, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க செனட்டில். இந்த ட்ரீம் ஆக்ட் பாஸ் ஆகும்போது அந்த கிட்ஸ்க்கான ஸ்க்ரீன் கார்டு பார்த்து உறுதி செய்யப்படும். ஸோ இந்த பயம் இருக்க வேணாம், பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த பயம் இருக்க. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்களா பிரேமா? கரெக்ட், எக்கச்சக்க பேர் கேட்டாங்க. இவன் நேரில் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, என் குழந்தைக்கு வந்து இப்போ 19 வயசு ஆகுது, இன்னும் 2 வருஷம் சீக்கிரம் போயிடும். ஆனால் என்னோட டேட் பார்த்தீங்கன்னா 2016-17 இருக்குது, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் என்ன இந்த மாதிரி நிறைய ரொம்ப வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இது பாஸ் ஆகணும்னு நம்ம வேண்டிப்போம். பாஸ் ஆகும்போது அது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்க போகுது. இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஆமாம், நான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பில் இருக்கு இல்லையா, ட்ரீம் ஆக்ட் வந்து 2 இடத்துலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர் பில் வந்து ஹவுஸ்லையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செனட்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பேச போதான் செனட் பில் பற்றி தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹவுஸ் பில்லை வந்து இவங்க ஓவர் ரைட் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ செனட் பில்லை எடுத்தே பேசலாம். செனட் பில்லை பார்க்கும்போது என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த குழந்தை கண்டினியூஸாக 4 வருஷம் இங்கே இருந்திருக்கணும். அது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். ப்ளஸ் அந்த குழந்தை வந்து ஒரு ஹைஸ்கூல் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து ஒரு
யூனிவர்சிட்டி ஆர் எனி காலேஜில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கண்டிஷனல் கிரீன் கார்டு 8 வருஷம் கொடுக்குறாங்க. பிரேமா, அப்போ இந்த பில்லுக்கு அப்புறம் வர குழந்தைங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்காதா? இல்லை, இது வரைக்கும் இந்த பில்லை வந்து டெக்ஸ்ட் நம்ம படித்த விதத்துக்கு இந்த பில்லு இப்போ வந்து 2026 பாஸ் ஆகுதுன்னா அவங்க வந்து 2026க்கு முன்னாடி வந்துருக்கணும். ஓகே, அப்படின்னு நான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஹவுஸ் வெர்ஷன் எடுத்துக்கிட்டா அந்த பில்லோட கட் ஆஃப் டேட் வந்து 2021. ஆனால் ஹவுஸ் வெர்ஷனில் வந்து இந்த டாக்குமெண்டட் ட்ரீமஸே இல்லை. அதாவது நீங்கள் வந்து H4 கிட்ஸோ L2 கிட்ஸோ ஹவுஸ் வெர்ஷனில் இல்லவே இல்லை. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செனட் வெர்ஷன் அவங்க கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணிட்டுவாங்க. ஸோ ஹவுஸ் வெர்ஷன் ரொம்ப மோசமாக இருந்தது, கட் ஆஃப் டேட்டும் கம்மியாக இருந்தது, ப்ளஸ் இந்த கிட்ஸுமே இன்க்ளூட் பண்ணல. இப்போ பரவாயில்ல, கட் ஆஃப் டேட் வந்து எப்போ இந்த பில் பாஸ் ஆகுது, இப்போ 2026 பாஸ் ஆகுதுன்னா அதுதான் கட் ஆஃப் டேட், 2027 பாஸ் ஆகுதுன்னா அதுதான் கட் ஆஃப் டேட். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடியே அந்த கிட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கணும், 4 வருஷம் இருந்திருக்கணும். அதாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு அந்த கண்டிஷன் கிரீன் கார்டு கொடுத்துறாங்க, 8 வருஷத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கண்டிஷன் கிரீன் கார்டில் இருக்கும்போதே ஒரு வேளை அந்த குழந்தை ஆஃபீஸாக நம்ம குழந்தைங்க எல்லாமே வந்து காலேஜ் முடிச்சிடுவாங்க. காலேஜ் வந்து பேச்சுலர் டிகிரி முடித்தாலே அவங்களுக்கான கிரீன் கார்டு உறுதி செய்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து நிறையா க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து காலேஜ் முடிச்சா இல்லை ஒர்க் ஸ்டேட்டஸ் இல்லை மிலிட்ரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து 3 ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். சிம்பிளாக அது ரொம்ப டீப்பாக கூட போக வேணாம். என்னென்னா உங்கள் குழந்தை இதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டு ஒரு 4 வருஷம் இருந்திருக்காங்க, இந்த பில்லு 2026 பாஸ் பண்ண போதுன்னா உங்கள் குழந்தை 18 வயசு பூர்த்தி ஆகும்போது அவங்களுக்கான க்ரீன் கார்டு உறுதி செய்யப்படும். அவ்வளோதான். இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிசால்வ் பண்ணும். பட் ஸ்டில் வந்து ஃப்யூச்சர் கிட்ஸ்க்கு என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய ஆக்ட் இருக்குது. பட் இதிலே வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வருவாங்களான்னு தெரில. பட் இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறாங்கிறதே வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பிரேமா, இது வந்து பைபார்ட்டிஷன் பில் தானே சொல்லியிருந்தீங்க? ஆமாம், இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பில்லோட நீண்ட நாள் ஸ்பான்சராக இருக்கிறது டிக் டர்பின், இல்லினாய் சேர்ந்த செனட்டர் அவர்கள். ப்ளஸ் வந்து ரிப்பப்ளிகன்ஸும் இதில் இருக்காங்க. லீசா வந்து அர்கான்சா செனட்டர், அவங்களும் வந்து இந்த பில்லோட கோ ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ இது ஒரு பைபார்ட்டிஷன் எஃபெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் பைபார்ட்டிஷன் எஃபெக்டாக வந்தாலுமே செனட்டில் இவங்களுக்கு 60 ஓட்டு வேணும். ஏன்னா அந்த ஃபிலிபிஸ்டர் ரூலை உடைக்கணும்னா கண்டிப்பாக வந்து 60 ஓட்டு வேணும். ஏன்னா கண்டிப்பாக ஃபார் ரைட் இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் த நம்பர்ஸ் தான் இவங்க குறிப்பிட்றாங்க இல்லையா, இவங்க யார் யாரெல்லாம் அது உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ட்ரீமர்ஸ் அண்ட் டாக்கா ப்ளஸ் புதுசாக வந்து டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ். இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரீமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து 2 மில்லியன் பீப்புள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தைங்க இருக்கலாம். அண்ட் டாக்காங்கிற ஸ்டேட்டஸ் வந்து 500K மேலே இருக்கலாங்கிறாங்க. இந்த டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ், அதான் நம்ம H4 கிட்ஸ் L2 கிட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் சொல்கிறாங்க, 2,50,000 குறைவாக தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 2.8 மில்லியன் குழந்தைங்களுக்கு அவங்க வந்து க்ரீன் கார்டு வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் தான். ஃபாரைட் இருக்கிற செனட்டர்ஸ் வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்களே, இவ்வளோ பேருக்கு வந்து நம்ம ஏன் க்ரீன் கார்டு கொடுக்கணும், இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 60 ஓட்டு வந்து இவங்க நிறைய வந்து கண்டிப்பாக கேம்பெயின்லாம் பண்ணி நிறைய கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வரணும். ஒரு பெரிய விஷயம் தான் இது. செனட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னா ஹவுஸில் ஈஸியாக பாஸ் ஆகிடும். எப்படி ஹவுஸில் லாபி பண்ணி பாஸ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ செனட்டில் பாஸ் ஆகுது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது இந்த பில். சப்போஸ் இந்த பில்லுக்காக பெட்டிஷன் யாராவது ஸ்டார்ட் பண்ணி சிக்னேச்சர்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அடிஷனல் சப்போர்ட்டுக்காக அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அதையுமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த பில் வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேர்ந்தடையும். ஏமா இதுக்கு ஹவுஸில் சிம்பிள் மெஜாரிட்டி போதும் இல்லை? ஆமாம், ஆல்வேஸ் வந்து ஹவுஸில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஹவுஸில் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தான் வந்து பிரதானமாக இருக்காங்க. கண்டிப்பாக சொன்ன லாபிங் பண்ணி தான் அவங்களோட சப்போர்ட். ஏன்னா வெறும் டெமோக்ராட்ஸ் சப்போர்ட்டை மட்டுமே வச்சு ஹவுஸில் அவங்க பாஸ் பண்ண முடியாது. சில ரிப்பப்ளிகன் சப்போர்ட்டும் வேணும், அது பண்ணுவாங்க. செனட்டில் பாஸ் ஆகிறதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. பிரேமா, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ட்ரீமர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்காங்க, இதுக்காக தனியாக ரூல் பாஸ் பண்ணக்கூடாதா? நல்ல கேள்வி. இவங்களுக்காக மட்டும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து 2.8 மில்லியனுங்கும் போது அந்த நம்பர்ஸ் பெருசாக இருக்குது. வெறும் 250Kங்கும் போது அந்த நம்பர்ஸ் வந்து சிறுசாக தான் இருக்குது. ஆனால் நான் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸோ இல்லைனா விசா ஹோல்டர்ஸோ என்னென்னா அவங்களாம் கட்டப்பை மாதிரி தான். அது உள்ளே வைக்கிற அந்த பட்டு புடவைக்கு தான் மதிப்பு. அதாவது ட்ரீமர்ஸ் அவங்க தான் பெரிய குரூப் இல்லையா, அவங்க நிறைய அட்வொகசி குரூப் இருக்காங்க, நிறைய பேர் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு தனி பில் யாராவது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. பட் இந்த மாதிரி கொண்டு போகும்போது பாஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் முடியும். என்ன தான் கட் ஆஃப் டேட் வந்து இப்போ 2026 பாஸ் பண்ண அங்கே தான் வைக்கிறாங்கனாலுமே இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்க போகுது. லெட்ஸ் see இந்த பில் எப்படி போகுதுன்னு. ரொம்ப நான் என்ன சொல்கிறேன், இந்த பில்லு மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிலாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. இந்த பில் வந்து பாஸ் ஆகிறது மிகப்பெரிய தடைகள் இருக்க தான் செய்யுது. பட் பார்ப்போம் இதோட ப்ராக்ரஸ் வந்து அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.